எல்லாரும் கவனிங்க. இன்னைக்கு காலையில கண்ணு முழிச்ச உடனே உங்க மைண்ட்ல ஓடின முதல் விஷயம் என்ன? நிம்மதியா? இல்ல நேத்து யாரோ கேட்ட அந்த கடனா? இல்ல அடுத்த மாசம் வீட்டு வாடகை எப்படி கட்ட போறோன்ற அந்த நடுக்கமா? இந்த உலகத்துல 90% மனுஷன் நிம்மதி இல்லாம அலையறதுக்கு காரணம் அவன் பாக்கெட்ல இருக்கிற அந்த காகிதம் தான். பணம் இல்லாம இங்க எதுவும் நடக்காதுன்னு நாம ஒரு பெரிய மாயையில சிக்கி கிடக்கோம். ஆனா நிஜமாவே இந்த பணப்பிரச்சனைன்றது ஒரு கஷ்டமா, இல்ல அது நாமளே போட்டுக்கிட்ட ஒரு பெரிய விலங்கா? இன்னைக்கு நாம பேச போற இந்த விஷயம் உங்க வாழ்க்கையில நீங்க பணத்தை பார்க்குற விதத்தையே டோட்டலா மாத்த போகுது. சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பங்களாவை பார்க்குறீங்க, இல்ல ஒரு காஸ்ட்லியான காரை பார்க்குறீங்க. அப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன வலி வருதா? எனக்கு மட்டும் இதெல்லாம் இல்லையேன்னு ஒரு ஏக்கம் வருதா? அந்த ஏக்கம்தான் உங்களை மெல்ல மெல்ல கொன்னுகிட்டு இருக்கு. இதே ஏக்கத்துல இதே வறுமையில ஒருத்தர் வாழ்ந்தாரு. ஆனா அவர் முகத்துல ஒரு சின்ன வருத்தம் கூட இல்ல. அவர்தான் சுதாமா, நாம எல்லாரும் சொல்ற குசேலர். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? சாப்பிட சாப்பாடு இல்ல, உடுத்த ஒரு நல்ல துணி இல்ல. அந்த மனுஷன் குடியிருந்த வீடு ஒரு மழையில இடிஞ்சு விழப்போற நிலைமை. அவருடைய பசங்க பசியில அழறாங்க. ஆனா அப்பவும் அந்த மனுஷன் உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு தெரியுமா? கண்ணான்னு அந்த பரந்தாமனை நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு உங்க வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பசங்க பசியில் இருக்காங்கன்னா உங்களால நிம்மதியா உட்காந்து சாமி கும்பிட முடியுமா? இல்ல ஏன் கடவுளே எனக்கு மட்டும் இந்த நிலைமைன்னு சண்டை போடுவீங்களா? சுதாமா ஏன் அமைதியா இருந்தாருன்னா அவர் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. பணம்ன்றது கையில இருக்கிற அழுக்கு, ஆனா பக்திங்கிறது ஆன்மனவுல இருக்கிற ஒளி. வறுமைன்றது ஒரு சூழ்நிலை தான், அது உங்க குணம் கிடையாது. நீங்க பணக்காரனா இல்லையான்றத உங்க பேங்க் பேலன்ஸ் முடிவு பண்றது இல்ல, உங்க மனசு எவ்வளோ நிறைவா இருக்குன்றது தான் முடிவு பண்ணுது. ஆனா நாம என்ன பண்றோம்? பணம் வந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு ஒரு கண்டிஷன் போடுறோம். ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு தெரியுமா? உன்னோட சந்தோஷத்தை ஒரு காகிதத்துக்கிட்ட அடகு வைக்காதேன்னு சொல்றாரு. சுதாமாவோட வறுமை ஏன் தெரியுமா அவருக்கு ஒரு பாரமா தெரியல? ஏன்னா அவர் அந்த கிருஷ்ணரை தன்னுடனே வச்சிருந்தாரு. நாம தான் கிருஷ்ணரை எங்கேயோ ஒரு கோயில்லையோ இல்ல போட்டோலையோ தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா சுதாமாவுக்கு அவர் உயிர் மூச்சாவே கிருஷ்ணர் இருந்தாரு. பணப்பிரச்சனைன்றது வெறும் மாயேன்னு ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நீங்க கவலைப்படுற இதே பிரச்சனை ஒரு 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பெருசா தெரியாது. ஆனா அந்த 5 வருஷமும் நீங்க பட்ட கவலை உங்க உடம்பையும் மனசையும் செதைச்சிருக்கும். கொஞ்சம் யோசிங்க, உங்க வாழ்க்கையில எது நிஜம்? அந்த பணமா, இல்ல நீங்க அனுபவிக்கிற அந்த ஒரு நொடி அமைதியா? இன்னைக்கு சுதாமா மாதிரி ஒரு வைராகியம் உங்களுக்குள்ள வந்துட்டா எந்த பணக்காரனும் உங்க முன்னாடி நிக்க முடியாது. ஏன்னா அவங்கிட்ட இருக்கிறது எல்லாம் ஒரு நாள் அழியக்கூடியது. ஆனா உங்கிட்ட இருக்க போறது யாராலும் அழிக்க முடியாத அந்த தத்துவ ஞானம். இந்த வறுமையை நீங்க எப்படி ஜெயிக்கணும்? போராடியா? இல்ல, அதை முதல்ல ஏத்துக்கணும். எனக்கு இன்னைக்கு இதுதான் கிடைச்சிருக்கு, இதுக்குள்ள நான் சந்தோஷத்தை தேடுவேன்னு ஒருத்தன் எப்ப மாறுறானோ அப்பதான் அந்த கிருஷ்ணரோட கதவு அவனுக்கு திறக்குது. சுதாமா கதையை ஒரு சாதாரண கதையா பார்க்காதீங்க, அது உங்களுக்கான ஒரு பெரிய பாடம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. சுதாமா ஏன் அந்த வறுமையிலிருந்து வெளியே வர ஒரு வழியை கிருஷ்ணர்கிட்ட கேட்கவே இல்லை? அவர் நினைச்சிருந்தா ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் வாங்கியிருக்கலாம்ல, ஏன் கேட்கல? அங்கதான் அந்த கிருஷ்ண தத்துவம் ஒளிஞ்சிருக்கு. அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா இனிமே நீங்க பணத்துக்காக யார்கிட்டையும் கையேந்த மாட்டீங்க. அது என்னன்றத அடுத்த பாகத்துல பார்ப்போம். ஏன்னா இங்க ஆசைக்கும் தேவைக்கும் நடுவுல ஒரு மெல்லிய கோடு இருக்கு. அதை நாம தாண்ட ஆரம்பிக்கும் போதுதான் எல்லா சிக்கலும் ஆரம்பிக்குது. நண்பர்களே, இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க சம்பாதிக்கிற காசுல எவ்வளவு உங்களுடைய உண்மையான தேவைக்காக செலவாகுது, எவ்வளவு உங்க ஆசைக்காக வெளியே போகுது? கடையில ஒரு அழகான மொபைலையோ இல்ல ஒரு பைக்கையோ பார்க்கும்போது உங்க மனசுக்குள்ள முதல்ல என்ன தோணுது? இது எனக்கு கண்டிப்பா வேணுமென்ற அந்த ஒரு எண்ணம் வருதில்ல. ஆனா நிஜமாவே அது உங்களுக்கு தேவையா, இல்ல மத்தவங்க முன்னாடி உங்களை ஒரு கெத்தா காட்டிக்கவா? இங்கதான் நாம எல்லாரும் தோத்து போறோம். நாம ஏன் பணத்துக்காக இவ்வளவு ஓடுறோம் தெரியுமா? நமக்கு தேவையானதை விட நமக்கு பிடிச்சதை அடையணுன்ற அந்த வெறிதான் நம்மள நிம்மதியா தூங்க விட மாட்டேங்குது. இந்த இடத்துல விதுரரோட வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு பக்கம் துரியோதனன், அவன்கிட்ட இல்லாத செல்வமா, பொன்னும் பொருளும் குமிஞ்சு கிடக்கு. அவன் தட்டுல ஆயிரக்கணக்கான பதார்த்தங்கள் அடுக்கி வச்சிருக்கு. இன்னொரு பக்கம் விதுரர், ஒரு சாதாரண குடிசையில ரொம்ப எளிமையான ஒரு மனுஷன். கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்துக்கு வர்றப்போ துரியோதனன் ஒரு பிரம்மாண்டமான விருந்துக்கு ஏற்பாடு பண்றான். நான் எவ்வளவு பெரிய பணக்காரன், என் அதிகாரம் என்னன்னு இந்த கிருஷ்ணனுக்கு காட்டணும்னு அவன் நிக்கிறான். ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த ராஜ மரியாதைய, அந்த ஆடம்பரமான சாப்பாட்டை தூக்கி போட்டுட்டு நேரா விதுரரோட வீட்டுக்கு வராரு. அங்க விதுரர் என்ன கொடுத்தாரு தெரியுமா?
வெறும் ஒரு பழத்தோலோ இல்ல ஒரு சாதாரணமான கீரை சாதமோ தான். ஆனா கிருஷ்ணர் அதை அவ்வளவு ரசிச்சு சாப்பிடுறாரு. ஏன்? அங்கதான் அந்த ரகசியம் இருக்கு. துரியோதனன் போட்ட சாப்பாட்டுல ஆணவம் இருந்துச்சு, பணம் இருந்துச்சு. ஆனா விதுரர் கொடுத்ததுல அன்பு இருந்துச்சு, தேவை மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கையில நீங்க துரியோதனன் மாதிரி ஒரு போலி கௌரவத்துக்காக செலவு பண்றீங்களா, இல்ல விதுரர் மாதிரி உண்மையான நிறைவோட வாழ்றீங்களா? ஒரு மனுஷனுக்கு வாழ்நாள் முழுக்க எத்தனை பொருள் தேவை? 3 வேளை சாப்பாடு, தங்கறதுக்கு ஒரு இடம், உடுத்த துணி. இதுக்கு மேல நாம சேர்க்கிற ஒவ்வொரு ரூபாயும், நாம அனுபவிக்கிற ஒவ்வொரு ஆடம்பரமும் நம்ம மனசுக்குள்ள ஒரு பாரத்தை தான் ஏத்துது. எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படுறது தப்பில்லை. ஆனா அந்த ஆசையே உங்களை அடிமையாக்கி உங்களை தப்பான வழியில கூட்டிட்டு போகுதுன்னா அது உங்களை அழிச்சிடும். ஆசைன்றது எப்படின்னா நெருப்புல ஊத்துற நெய் மாதிரி. ஊத்த ஊத்த அது ஜுவாலையா எரியுமே தவிர என்னைக்கும் அடங்காது. இன்னைக்கு 1 லட்சம் சம்பாதிச்சா நாளைக்கு 10 லட்சம் வேணும்னு தோணும். 10 லட்சம் வந்தா 1 கோடி வேணும்னு தோணும். இந்த ஓட்டத்துக்கு ஒரு முடிவே இல்லையா? கிருஷ்ணர் சொல்றாரு, தேவைன்றது இயற்கை, ஆசைன்றது செயற்கை. இயற்கையா இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த வலியும் இருக்காது. ஆனா செயற்கையா நீ எதையெல்லாம் தேடி போறியோ அதுக்கெல்லாம் ஒரு விலையை நீ கொடுக்க வேண்டியிருக்கும். அது உங்க ஆரோக்கியமா இருக்கலாம், இல்ல உங்க குடும்பத்தோட நிம்மதியா இருக்கலாம். பணம் அதிகமா இருக்கிறவன் சந்தோஷமா இருக்கான்னு நீங்க நினைச்சா அது உங்க அறியாமை. பல நேரங்கள்ல ஒரு ஓட்டு வீட்டுல நிம்மதியா தூங்குற மனுஷனுக்கு இருக்கிற அந்த சந்தோஷம் ஏசி ரூம்ல தூக்க மாத்திரை போட்டு தூங்குற கோடீஸ்வரனுக்கு கிடையாது. ஏன்னா அவன் தன் தேவைகளை தாண்டி ஆசைகளை தன் தலைமையில ஏத்தி வச்சுக்கிட்டான். நாம ஏன் இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோம்? நாம வாங்கின கடனை திருப்பி தர முடியலையேன்ற கவலையை விட, நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் புதுசா ஒரு கார் வாங்கிட்டானே, நாம இன்னும் வாங்கலையேன்ற அந்த பொறாமை தான் நம்மள அதிகமா கொல்லுது. இதுதான் அந்த ஆசைன்ற சங்கிலி. இந்த சங்கிலியிலிருந்து நீங்க விடுபடணும்னா முதல்ல உங்க மனசை ஒரு இடத்துல நிறுத்தணும். இப்போ ஒரு கேள்வி, உங்ககிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் காணாம போயிட்டா நீங்க யாரு? உங்க கார், பங்களா, நகை இதெல்லாம் இல்லாம நீங்க வெறும் மனுஷனா நிக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு மதிப்பு இருக்குமே, அதுதான் உங்க உண்மையான சொத்து. அந்த சொத்தை நீங்க வளர்த்துக்கிட்டீங்களா? ஆசை உங்களை ஆட்டி படைக்க விடாதீங்க. அது உங்ககிட்ட இருக்கிற அமைதியை திருடிட்டு போயிடும். ஆனா இதே ஆசை ஒரு கட்டத்துல பேராசையா மாறும் பாருங்க. அங்கதான் ஒரு மனுஷனோட வீழ்ச்சி ஆரம்பிக்குது. அந்த பேராசை ஒரு ராஜாவையே எப்படி பிச்சைக்காரனாக்க சென்றதை அடுத்த பாகத்துல பார்ப்போம். ஏன்னா பேராசைன்றது ஒரு அழகான நுழைவு வாயால் மாதிரி இருக்கும். ஆனா உள்ள போனா அது ஒரு பெரிய பாதாள குழி. என்ன நண்பர்களே, ஆசை பத்தி பேசும்போது மனசுக்குள்ள ஏதோ ஒன்னு உறுத்துதா? ஆமா இல்ல, தேவையில்லாம தான் ஆசைப்படுறோமோன்னு ஒரு சின்ன பொறி தட்டுதா? இப்போ அந்த பொரிய இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம். ஆசைன்றது ஒரு சின்ன தூறல் மாதிரி, ஆனா பேராசைன்றது சுனாமியை விட மோசமானது. இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை கிட்ட இருக்கிற ஒரு பெரிய சாபம் என்ன தெரியுமா? உழைக்காமலே பணம் வரணும், ஓவர் நைட்ல நான் கோடீஸ்வரன் ஆகிறோன்ற அந்த ஷார்ட்கட் புத்தி. ஆன்லைன்ல கேம் விளையாடுறதுல இருந்து ஷேர் மார்க்கெட்ல தெரியாம காசை கொட்டுறது வரைக்கும் எல்லாமே அந்த ஒரு நொடி பேராசை தான். ஆனா அந்த பேராசை தான் பல குடும்பங்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கு. மகாபாரதத்துல ஜராசந்தன்னு ஒரு ராஜா இருந்தான். அவங்கிட்ட இல்லாத பலமா, இல்லாத ராஜ்யமா, ஆனா அவனுக்குள்ள ஒரு பேராசை இருந்துச்சு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ராஜாக்களையும் நான் அடிமைப்படுத்தணும், அவங்க எல்லாரையும் சிறையில அடைக்கணும்னு நினைச்சான். 98 ராஜாக்களை பிடிச்சு வச்சிருந்தான். இன்னும் 2 பேரை பிடிச்சா அவனோட அந்த பேராசை இலக்கு முடிஞ்சிடும். ஆனா அந்த கடைசி 2 பேரை பிடிக்க நினைக்கும் போதுதான் அவன் மொத்தமா அழிஞ்சு போனான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவன்கிட்ட ஏற்கனவே 98 ராஜ்யம் இருந்துச்சு. அதுவே அவனுக்கு பத்தலையா? அதுல கிடைக்காத சந்தோஷமா அந்த 100வது ராஜ்யத்துல கிடைச்சிட போகுது. இதுதான் பேராசையோட குணம். உங்ககிட்ட 99 ரூபாய் இருக்கும்போது அந்த 1 ரூபாயை தேடி நீங்க ஓடுவீங்க பாருங்க. அப்போ உங்க கையில இருக்கிற 99 ரூபாயோட அருமை உங்களுக்கு தெரியாது. அந்த 1 ரூபாய் கிடைச்சதும் உங்க இலக்கு 101ஆ மாறிடும். பேராசை ஒரு மனுஷனை எப்படி மாத்தும் தெரியுமா? அவனை ஒரு மிருகமா மாத்தும். தர்மம், நியாயம், உறவு, நட்பு இது எதுவுமே அவனுக்கு தெரியாது. கண்ணு முன்னாடி பணம் மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு எத்தனை பேர் சொத்துக்காக கூட பிறந்தவங்களை அடிச்சுக்கிறாங்க? எத்தனை பேர் காசுக்காக ஒரு மனுஷனோட உயிரை எடுக்க துணிகிறாங்க? இதுக்கெல்லாம் காரணம் அந்த பேராசைன்ற ஒரு விஷயம்தான். கிருஷ்ணர் சொல்றாரு, பேராசைன்றது நரகத்தோட 3 வாசல்கள்ல ஒன்று. பேராசை ஒரு மனுஷனுக்கு வந்துட்டா அவனோட அறிவு வேலை செய்யாது.
அவன் செய்யறது தப்புன்னு அவனுக்கு தெரியும், ஆனா அது அவனால நிறுத்த முடியாது. ஏன்னா அந்த பேராசை அவனை ஒரு மாயையில வச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம்னு ஒரு வேட்கையை தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க. நீங்க எதுக்காக ஓடிட்டு இருக்கீங்க? ஒரு அழகான வாழ்க்கை வாழுறதுக்கா, இல்ல மத்தவங்க முன்னாடி நானும் பெரிய ஆளுதான்னு காட்டிக்கவா? ஒரு மனுஷன் தான் வயிற்றுக்கு சாப்பிடுறது தர்மம், ஆனா மத்தவன் வயிற்றுல இருக்கிறத பிடுங்கி திங்க நினைக்கிறது தான் பேராசை. ஜராசந்தன் மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற பல ஜராசந்தன்கள் அந்த பேராசையால தான் விழுந்துட்டு இருக்காங்க. உழைச்சு வர்ற காசு தான் உங்க நிம்மதியை கொடுக்கும். குறுக்கு வழியில வர்ற எந்த பணமும் உங்களை நிம்மதியா வாழ விடாது. அது வரும்போது வேணா ஒரு வேகமா வரலாம், ஆனா போகும்போது உங்களை மொட்டையடிச்சிட்டு தான் போகும். ஏன் இன்னைக்கு நமக்கு திருப்தியே இல்லை? ஏன் நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட முடியல? ஏன்னா நம்ம பார்வை எப்பவும் அடுத்தவன் தட்டுல இருக்கிற சாப்பாடு மேலதான் இருக்கு. அவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு கிடைச்சதுன்ற அந்த ஒரு கேள்விதான் பேராசையோட ஆரம்பம். பேராசை ஒரு மனுஷனை தர்மத்திலிருந்து தடம்புரள செய்யும். நீங்க ஒரு நல்ல மனுஷனா இருக்கலாம், ஆனா பேராசை உங்க மனசுக்குள்ள வந்துட்டா நீங்க தெரியாமலேயே பல பாவங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைன்றது ஒரு ஓட்டம்தான். அதுக்காக நீங்க ஒரு எலி பந்தயத்துல, அதாவது ரேட் ரேஸ்ல ஓடணும்னு அவசியம் இல்லை. பொறுமையா நிதானமா தர்மத்தோட சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் உங்களுக்கு தெய்வீகமான சக்தியை கொடுக்கும். ஆனா பேராசையால வர்ற கோடிக்கணக்கான பணம் கூட உங்க நிம்மதியை தாரவாக்க வைக்கும். சரி, பேராசை இல்லைன்னா அப்புறம் எப்படி ஜெயிக்கிறது? மனநிறைவு வந்துட்டா அப்புறம் நான் முன்னேற மாட்டேனான்னு உங்களுக்கு தோணலாம். அங்கதான் ஒரு பெரிய சூட்சம் இருக்கு. மனநிறைவுன்றது சும்மா இருக்கிறது கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய செல்வம். அந்த செல்வத்தை அடைஞ்சவன் தான் உலகத்திலேயே பெரிய பணக்காரன். அது எப்படின்னு அடுத்த பாகத்துல பார்ப்போம். ஏன்னா கோடிக்கணக்கான பணத்துக்கு நடுவுலையும் ஒருத்தன் ஏழையா இருக்க முடியும், ஆனா ஒண்ணுமே இல்லாத ஒருத்தன் ராஜாவா வாழ முடியும். வணக்கம் நண்பர்களே. இப்போ ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. உங்க கண்ணை மூடிட்டு யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள், இன்னைக்கு எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, நான் ரொம்ப திருப்தியா இருக்கேன்னு ஒரு உணர்வு வந்திருக்கா? ஒருவேளை அந்த உணர்வு உங்களுக்கு வந்திருந்தா நீங்க தான் இந்த உலகத்துல ஒரு பாக்கியசாலி. ஆனா உண்மை என்னன்னா, நம்மள பல பேருக்கு அந்த திருப்தியே வர்றதில்ல. நாம ஏன் எப்பவும் இன்னும் கொஞ்சம்னு அலையறோம்? ஏன்னா நம்ம சந்தோஷம் நம்ம கையில இல்ல, அது நம்ம கையில இருக்கிற பொருளுங்கிட்ட இருக்கு. கார் இருந்தா சந்தோஷம், வீடு இருந்தா சந்தோஷம்னு நாம நினைச்சோம். ஆனா இப்போ கார் இருக்கு, வீடு இருக்கு, நிஜமாவே அந்த சந்தோஷம் இருக்கா? இல்ல. ஏன்னா சந்தோஷம்ன்றது வெளியே இருக்கிற பொருள்ல இல்ல, அது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த மன நிறைவுல இருக்கு. பக்த பிரகலாதனை எடுத்துக்கோங்க. அவனோட அப்பா இரண்யகசிபு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே வச்சிருந்தான். நான் தான் கடவுள்னு சொல்லிக்கிற அளவுக்கு அவன்கிட்ட அதிகாரமும் செல்வமும் இருந்துச்சு. ஆனா அவன் மனசுல ஒரு நிமிஷம் கூட அமைதி இல்ல. பயம், கோபம், ஆணவம்னு அவன் தவிச்சிட்டு இருந்தான். ஆனா அந்த சின்ன பையன் பிரகலாதன், அவன்கிட்ட என்ன இருந்துச்சு? எந்த ராஜ்யமும் அவன் பேர்ல இல்ல, எந்த பேங்க் பேலன்ஸும் அவன்கிட்ட இல்ல. ஆனா அவன் முகத்துல ஒரு தெய்வீகமான சிரிப்பு எப்பவும் இருந்துச்சு. ஏன்? ஏன்னா அவன் அந்த நாராயணனை தன் மனசுக்குள்ள வச்சிருந்தான். எனக்கு என்ன தேவையோ அதை என் இறைவன் கொடுப்பான், எனக்கு கிடைச்சிருக்கிறது போதும்னு ஒரு அசைக்க முடியாத மன நிறைவு அவன்கிட்ட இருந்துச்சு. அவனோட அப்பா அவனை எவ்வளவோ சித்திரவதை பண்ணான், ஆனா அந்த மன நிறைவை அவனால சிதைக்க முடியல. இப்போ யோசிச்சு பாருங்க, நிஜமான பலசாலி யாரு? அதிகாரத்தோட இருந்த இரணியனா, இல்ல மன நிறைவோட இருந்த பிரகலாதனா? நாம இன்னைக்கு எதுக்காக ஓடிட்டு இருக்கோம்? கோடி ரூபாய் சம்பாதிச்சு கடைசில தூக்கம் வராம மாத்திரை போடுறதுக்கா, இல்ல நிம்மதியா ஒரு வேளை கஞ்சி குடிச்சிட்டு நிம்மதியா தூங்குறதுக்கா? பணமே வேண்டான்னு நான் சொல்லல, ஆனா பணம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறது தான் முட்டாள்தனம். மன நிறைவுன்றது ஒரு கலை. அது கிடைச்சதுன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு ரூபா கூட 1 கோடி ரூபாவுக்கு சமமா மாறும். ஏன் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லாதது மேல மட்டும் கண்ணு இருக்கு? அவனுக்கு இருக்கு, எனக்கு இல்லையேன்னு ஏன் கவலைப்படுறோம்? ஏன்னா நாம நம்ம வாழ்க்கைய அடுத்தவங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கறோம். இந்த ஒப்பீடு தான் மன நிறைவை கொல்ற ஒரு விஷயம். உங்களை விட வசதியா இருக்கிறவனை பார்த்தா உங்களுக்கு ஏக்கமா இருக்கும். உங்களை விட கஷ்டப்படுறவனை பார்த்தா உங்களுக்கு ஒரு அற்பமான நிம்மதி கிடைக்கும். இது ரெண்டுமே தப்பு. உண்மையான மனநிறைவுன்றது என்ன தெரியுமா? இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த மூச்சு காற்று, இந்த சாப்பாடு, இந்த உறவுகள், இதுவே ஒரு பெரிய வரம்னு நினைக்கிறது தான். இந்த உலகத்துல எத்தனையோ பேருக்கு கிடைக்காதது உங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஆனா நீங்க அதை மதிக்கிறதே இல்ல. ஒரு கண் இல்லாதவன்கிட்ட போய் கேளுங்க பார்வையின் மதிப்பு என்னன்னு. ஒரு கால் இல்லாதவன்கிட்ட போய் கேளுங்க நடக்கிறதோட சுகம் என்னன்னு. இப்ப சொல்லுங்க, நீங்க ஏழையா?
கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு, எவன் ஒருவன் கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைகிறானோ அவனே உண்மையான யோகி. மனநிறைவு உங்ககிட்ட வந்துட்டா உங்களுக்கு பயம் இருக்காது. ஏன்னா எதை இழக்கிறதுக்கும் நீங்க தயாரா இருப்பீங்க. உங்களுக்கு பேராசை இருக்காது. ஏன்னா உங்களுக்கு தேவையானது உங்ககிட்ட இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த உலகத்துல இருக்கிற ஒரு பெரிய மாயை என்ன தெரியுமா? மனநிறைவு அடைஞ்சிட்டா நான் சோம்பேறி ஆயிடுவேன்னு நாம நினைக்கிறது தான். அதுதான் இல்ல. மனநிறைவுன்றது சோம்பேறித்தனம் கிடையாது. அது ஒரு தெளிவான மனநிலை. அந்த தெளிவு இருந்தாதான் உங்களால சரியா உழைக்க முடியும். சரி, மனநிறைவுக்கும் உழைப்புக்கும் என்ன சம்பந்தம்? உழைக்காமலேயே திருப்தியா இருக்கணுமா? இல்ல உழைப்பை எப்படி ஒரு தியானமா மாத்துறது? அங்கதான் ஸ்மார்ட் கர்மான்ற ஒரு விஷயம் வருது. வெறும் மாடு மாதிரி உழைக்கிறதுனால பலன் இல்ல. அந்த உழைப்புக்குள்ள ஒரு ஞானம் இருக்கணும். அது எப்படின்னு அடுத்த பாகத்துல பாப்போம். ஏன்னா அர்ஜுனன் போர்க்களத்துல உழைத்தான். ஆனா அந்த உழைப்புக்கு பின்னாடி கிருஷ்ணரோட ஒரு மாஸ்டர் பிளான் இருந்துச்சு. நண்பர்களே, இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம், நான் ரத்தம் சிந்தி உழைக்கிறேன், ஆனா எனக்கு ஏன் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அந்த மாடு மாதிரி கஷ்டப்படுறேன், ஆனா என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் இல்லையேன்னு வருத்தப்படுறீங்களா? இங்க தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். வெறும் கடின உழைப்பு மட்டும் ஒரு மனுஷனை ஜெயிக்க வைக்காது. அந்த உழைப்புக்குள்ள ஒரு ஞானம் இருக்கணும். அதுதான் ஸ்மார்ட் கர்மா. மகாபாரத போரை எடுத்துக்கோங்க. அங்க அர்ஜுனன் எவ்வளவோ கஷ்டப்பட்டான். அம்பு விட்டான், போரிட்டான், உடம்பு முழுக்க காயங்கள். அவன் பட்ட உழைப்பு சாதாரணமானதில்ல. ஆனா அந்த போர்ல ஜெயிக்க அர்ஜுனனோட வில்வித்த மட்டும் போதுமா இருந்துச்சா? இல்லவே இல்ல. அங்கதான் கிருஷ்ணரோட வியூகம் இருந்துச்சு. அர்ஜுனன் வெறும் உடலால உழைச்சான். ஆனா கிருஷ்ணர் புத்தியால அந்த உழைப்ப சரியான திசையில திருப்பினாரு. இதுதான் வாழ்க்கைக்கான பாடம். உழைப்புன்றது உடம்பு சார்ந்தது. ஆனா கர்மான்றது அறிவு சார்ந்தது. நீங்க ஒரு செவுத்தை தள்ளிக்கிட்டே இருந்தா அது உங்க உழைப்பு. ஆனா அந்த செவுத்துல ஒரு கதவை எங்க வைக்கணும்னு யோசிச்சு தள்ளுறது தான் அறிவு. இன்னைக்கு பணக்காரன் ஆகிறவங்க எல்லாரும் 24 மணி நேரமும் கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க கிடையாது. ஆனா அவங்க வேலை செய்யற அந்த 1 மணி நேரம் மத்தவங்க செய்யற ஒரு மாச வேலையை விட பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்மார்ட் கர்மாவை பயன்படுத்துறாங்க. கர்மான்றது என்ன தெரியுமா? நீங்க செய்யற செயலோட தரம். நீங்க ஒரு தொழிலை செய்றீங்கன்னா அதுல எவ்வளவு நேர்மையா இருக்கீங்க, எவ்வளவு தெளிவா இருக்கீங்க, அந்த தொழில் மத்தவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா, இதெல்லாம் தான் உங்க கர்மாவை தீர்மானிக்கும். நாம ஏன் உழைக்கிறோம்? காசுக்காகவா இல்ல ஒரு கடமைக்காகவா? காசுக்காகத்தான் உழைக்கிறேன்னு நீங்க நினைச்சா அந்த உழைப்பு ஒரு கட்டத்துல உங்களுக்கு சலிப்பு தரும். ஒரு அடிமை வேலை செய்யற மாதிரி தான் நீங்க உணர்வீங்க. ஆனா இது என் கடமை, இந்த வேலையில நான் ஒரு மாற்றத்தை உருவாக்குவேன்னு நினைச்சு உழைச்சா அந்த உழைப்புக்குள்ள ஒரு தெய்வீக தன்மை வரும். கிருஷ்ணர் சொல்றாரு, யோகா கர்மசு கௌசலம். அதாவது செய்யற வேலையை திறமையா நேர்த்தியா செய்யறது தான் யோகம். நீங்க ஒரு டீ போடுறவரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கம்பெனிக்கு சிஇஓவா இருந்தாலும் சரி, அந்த வேலையை நீங்க எவ்வளவு ரசிச்சு எவ்வளவு நுணுக்கமா செய்றீங்கன்றது தான் முக்கியம். அப்படி செய்யும்போது அந்த வேலை உங்களுக்கு பாரமா தெரியாது. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க செய்யற வேலையில நீங்க 100% மனசை கொடுத்து செய்றீங்களா? இல்ல எப்பவும் கண்ணு கடிகாரத்து மேலேயே இருக்கா? எப்போ ஆஃபீஸ் முடியும், எப்போ வீட்டுக்கு ஓடலான்னு நினைக்கிறீங்களா? அப்படி நீங்க நினைச்சா நீங்க உழைக்கல, நீங்க தண்டனை அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம். உழைப்பு மட்டும் போதாது, அது சரியான பாதையில் இருக்கணும். ஒரு மனுஷன் தப்பான திசையில எவ்வளவு வேகமா ஓடினாலும் அவன் இலக்கை அடைய முடியாது. அதே மாதிரி தான் தர்மம் இல்லாத உழைப்பு என்னைக்குமே உங்களுக்கு செல்வத்தை தராது. ஒருவேளை அப்படி தந்தாலும் அது நிலைக்காது. உழைப்புன்றது உங்க உடலை தயார்படுத்துறதுக்கான ஒரு கருவி. ஆனா அந்த உழைப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். அந்த நோக்கம் மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாததா இருக்கணும். நான் சம்பாதிப்பேன், ஆனா யாரையும் ஏமாத்த மாட்டேன் அப்படின்ற அந்த உறுதி இருக்கணும். இதுதான் ஸ்மார்ட் கர்மா. இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துடுச்சு, உலகம் மாறிடுச்சு. ஆனா உழைப்போட அடிப்படை மாறல. நீங்க உங்க புத்தியை பயன்படுத்தி மத்தவங்க கஷ்டத்தை குறைக்கிற மாதிரி ஏதாச்சும் செஞ்சீங்கன்னா செல்வம் தானா உங்ககிட்ட வரும். நீங்க செல்வத்தை தேடி ஓட வேண்டாம், செல்வம் உங்களை தேடி வரும். ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கு. செல்வம் வந்துட்டா மட்டும் போதுமா? அந்த செல்வத்தை நாம எப்படி பார்க்கணும்? அது நமக்கு சொந்தமானதா இல்ல நாம வெறும் ஒரு வாட்ச்மேனா? தலம் பெருசா இல்ல தர்வம் பெருசா? இந்த ரெண்டுக்கும் இருக்கிற அந்த போராட்டத்தை கர்ணனோட வாழ்க்கையிலிருந்து பார்ப்போம். ஏன்னா ஒரு மனுஷன் எவ்வளவு சம்பாதிச்சான்றதை விட அதை எப்படி செலவு செஞ்சான்றது தான் அவன் யார் என்பதை தீர்மானிக்கும்.
நண்பர்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான நிஜத்தை பேச போறோம். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச உங்க பேங்க் பேலன்ஸ், உங்க நகை, உங்க சொத்து இதெல்லாம் யாருக்கு சொந்தம்? நீங்க எனக்கு சொந்தம்னு சொல்லலாம், ஆனா நிஜமாவே அது உங்களுக்கு சொந்தமா? யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த உலகத்தை விட்டு போகும்போது இதுல எதையாவது எடுத்துட்டு போக முடியுமா? ஒரு ஊசி முனைய கூட உங்களால கொண்டு போக முடியாது. அப்புறம் எப்படி அது உங்களுக்கு சொந்தமாகும்? இங்கதான் கிருஷ்ணர் ஒரு பெரிய உண்மையை சொல்றாரு. நாம சம்பாதிக்கிற செல்வம்ன்றது நமக்கு பிரபஞ்சம் கொடுத்த ஒரு அடைக்கலம் தான். நாம வெறும் ஒரு மேலாளர் தான், அந்த சொத்துக்கு சொந்தக்காரன் கிடையாது. நீங்க ஒரு வாட்ச்மேன் மாதிரி தான். அந்த சொத்து உங்ககிட்ட ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கும். அதை நீங்க தர்மமான முறையில பயன்படுத்தணும். கர்ணனை எடுத்துக்கோங்க. அவன்கிட்ட இருந்த செல்வம் சாதாரணமானதில்லை. ஆனா அவன் அந்த செல்வத்தை எப்படி பார்த்தான் தெரியுமா? என் வாசலுக்கு வர்ற எவனும் இல்லேன்னு சொல்லிட்டு போகக்கூடாதுன்னு நினைச்சான். அவன் செல்வத்தை சேர்த்து வைக்கல, அதை தர்மமா மாத்தினான். அவன்கிட்ட இருந்த கலச குண்டலத்தை கூட அது தான் உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சும் ஒரு பிராமணன் கேட்டப்போ எடுத்து தானமா கொடுத்தான். இப்ப சொல்லுங்க, கர்ணன் கிட்ட இருந்த செல்வம் அவனுக்கு சொந்தமா இல்ல தர்மத்துக்கு சொந்தமா? கர்ணன் இன்னைக்கு வரைக்கும் வாழ்றது அவன் வச்சிருந்த தங்கத்தால இல்ல, அவன் செஞ்ச அந்த தர்மத்தால. பணம்ன்றது ஒரு வழிதான், ஆனா தர்மம்ன்றது தான் இலக்கு. நாம ஏன் பணத்தை ஒரு பெட்டியில போட்டு பூட்டி வைக்கிறோம்? ஏன்னா நமக்கு ஒரு பயம். நாளைக்கு கஷ்டம் வந்தா என்ன பண்றதுன்ற அந்த பயம்தான் நம்மள ஒரு கஞ்சனா மாத்துது. ஆனா நீங்க கொடுக்க கொடுக்கத்தான் செல்வம் வளரும்ன்றது தான் ஆன்மீக ரகசியம். ஒரு குளத்துல தண்ணி தேங்கி நின்னுதுன்னா அது நாறி போயிடும். ஆனா அது ஓடிக்கிட்டே இருந்தாதான் அது சுத்தமா இருக்கும். அதே மாதிரி தான் பணமும். அது பரிமாறப்படணும், அது மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். கிருஷ்ணர் சொல்றாரு, செல்வம் ஒருத்தங்கிட்ட குமியிறது அவன் செஞ்ச புண்ணியம், ஆனா அது அவன் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறது அவனோட பாக்கியம். நீங்க பணத்துக்காக வேலை செய்றீங்களா இல்ல பணம் உங்களுக்காக வேலை செய்யுதா? ஒரு மனுஷன் பணத்தை எப்போ சரியா பயன்படுத்துறானோ அப்போதான் அவன் பணத்துக்கு எஜமானன், இல்லனா அவன் பணத்தோட அடிமை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, எனக்கு நிறைய காசு வந்தா நான் தர்மம் பண்ணுவேன்னு. அது பொய். உங்ககிட்ட 10 ரூபாய் இருக்கும்போது அதுல 1 ரூபா கொடுக்கிற மனசு இல்லைன்னா உங்ககிட்ட 10 கோடி வரும்போது 1 லட்சம் கொடுக்கிற மனசு வராது. தர்மம்ன்றது அளவை பொறுத்ததில்லை, அது உங்க மனசோட குணத்தை பொறுத்தது. இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு? எனக்கு, என் பொண்டாட்டிக்கு, என் பிள்ளைங்களுக்குன்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சுருங்கிட்டோம். மற்றவன் பசியில கஷ்டப்படுறத பார்க்கும்போது நம்ம மனசு துடிக்கலன்னா நாம சம்பாதிச்ச அந்த பணத்துக்கு எந்த பெருமையும் இல்லை. பணம்ன்றது ஒரு சக்தி. அந்த சக்தியை வச்சு நீங்க எத்தனை பேரோட கண்ணீரை துடைச்சிங்கன்றது தான் முக்கியம். செல்வம் வரும் போகும், அது ஒரு கடல் அலை மாதிரி. ஆனா நீங்க செய்யற தர்மம் மட்டும்தான் உங்களோட நிலையான சொத்து. நீங்க போன பிறகும் உங்களை பத்தி 4 பேர் நல்லபடியா பேசுறாங்கன்னா அது நீங்க செஞ்ச தர்மத்தால தான் இருக்குமே தவிர உங்க பேங்க் பேலன்ஸால இருக்காது. வாழ்க்கையில ப்ரையாரிட்டிஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்? பணத்துக்கா இல்ல நிம்மதிக்கா? பணத்துக்காக எதையெல்லாம் நாம இழந்துட்டு வரோம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சாகிற நேரத்துல உங்க பேங்க் பாஸ்புக்கை பார்த்து நீங்க நிம்மதி அடைய மாட்டீங்க. நீங்க செஞ்ச நல்ல விஷயங்களை நினைச்சுதான் உங்க ஆன்மா அமைதியாகும். இந்த உண்மையை உணராததுனால தான் நாம இன்னைக்கு பல விஷயங்களை மிஸ் பண்றோம். ஆரோக்கியம், குடும்பம், அமைதி, இதையெல்லாம் பணத்துக்காக தார வார்த்துட்டு நிக்கிறோம். பாண்டவர்கள் ஏன் ராஜ்யத்தையே துறந்துட்டு இமயமலைக்கு போனாங்க? அவங்களுக்கு அந்த பணம் பெருசா தெரியலையா? அந்த ரகசியத்தை அடுத்த பாகத்துல பார்ப்போம். ஏன்னா வாழ்க்கையில எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு தெரியாதவன் எவ்வளவு ஜெயிச்சாலும் அவன் தோத்து போனவன் தான். நண்பர்களே, இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்குறேன். உங்களுக்கு 1 வாரம் டைம் இருக்கு. அந்த 1 வாரத்துல நீங்க என்ன வேணா செய்யலாம். ஆனா அந்த 1 வாரத்தோட முடிவுல உங்க உயிர் போயிடும்னு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? திரும்பவும் ஆஃபீஸ் போவீங்களா? இல்ல அந்த பாக்கி இருக்கிற வேலையை முடிப்பீங்களா? இல்ல உங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட உட்கார்ந்து பேசுவீங்களா? இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்துல போய் அமைதியா உட்காருவீங்களா? இந்த ஒரு கேள்விதான் உங்க வாழ்க்கையோட ப்ரையாரிட்டிஸ், அதாவது முன்னுரிமைகளை தீர்மானிக்கும். நாம ஏன் எப்பவும் பிஸியா இருக்கோம்? ஏன்னா நாம எதை முதல்ல செய்யணும்னு தெரியாம எல்லாத்தையும் ஒன்னா போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கோம். பணத்துக்காக ஓடுறது தப்பில்ல, ஆனா அந்த ஓட்டத்துல நீங்க எதையெல்லாம் விட்டுட்டு ஓடுறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். மகாபாரத போர் முடிஞ்சது. பாண்டவர்கள் ஜெயிச்சாச்சு. தர்மர் அரியணையில உட்கார்ந்தாரு. 36 வருஷம் சிறப்பா ஆட்சி செஞ்சாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. இந்த ராஜ்யம், இந்த அதிகாரம், இந்த செல்வம் இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல தேவையில்லை. இதெல்லாம் நம்ம ஆன்மாவோட வளர்ச்சிக்கு உதவாதுன்னு தோணுச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் துறந்துட்டு ஒரு சாதாரண உடை உடுத்திக்கிட்டு இமயமலையை நோக்கி நடந்தாங்க.
யோசிச்சு பாருங்க, அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு போராடி பெற்ற அந்த ராஜ்யம் அது. ஆனா அதை விட ஒரு பெரிய அமைதி இருக்குன்னு தெரிஞ்சப்போ அவங்க ஒரு நிமிஷம் கூட தயங்கல. இன்னைக்கு நம்மால ஒரு பழைய மொபைலையோ இல்ல ஒரு சின்ன பொருளையோ விட்டு கொடுக்க முடியுதா? இல்ல. ஏன்னா நாம பொருட்களுக்குள்ள நம்ம அடையாளத்தை தேடுறோம். நாம ஏன் பணத்துக்காக நம்ம ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறோம்? பகல் முழுக்க வேலை செஞ்சு ராத்திரி முழுக்க முழிச்சு 40 வயசுலயே பிபி சுகர்னு வந்துடுது. அப்புறம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கட்டுறோம். இதுக்கு பேரு தான் வாழ்க்கையா? இது ஒரு முட்டாள்தனமான சுழற்சி. உங்க வாழ்க்கையில முதல்ல உங்க ஆரோக்கியம் இருக்கணும், அதுக்கப்புறம் உங்க குடும்பம் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் உங்க வேலை இருக்கணும். ஆனா நாம இதை அப்படியே தலைகீழா வச்சிருக்கோம். வேலையே வாழ்க்கைன்னு நினைக்கிறோம், குடும்பத்தை ஒரு கடமைன்னு நினைக்கிறோம், ஆரோக்கியத்தை ஒரு தொந்தரவுன்னு நினைக்கிறோம். கிருஷ்ணர் சொல்றாரு, யுக்தாஹார விஹாரஸ்ய, அதாவது சாப்பாடு, தூக்கம், உழைப்பு, இது எல்லாத்துலயும் ஒரு சமநிலை இருக்கணும். எப்போ உங்க வாழ்க்கையில இந்த பேலன்ஸ் இல்லாம போகுதோ அப்போதான் மன அழுத்தம் ஆரம்பிக்குது. நீங்க ஒரு மிஷின் கிடையாது, நீங்க ஒரு உணர்வுள்ள மனுஷன். உங்களுக்கு ஓய்வு தேவை, உங்களுக்கு அன்பு தேவை, உங்களுக்கு அமைதி தேவை. இன்னைக்கு நிறைய பேர் பணத்துக்காக தன்னோட சுபாவத்தையே மாத்திக்கிறாங்க. ஒரு பொய்யான முகமுடிய போட்டுக்கிட்டு அலையறாங்க. நான் இப்படி இருந்தாதான் எனக்கு பிசினஸ் நடக்கும், இப்படி பேசினாதான் எனக்கு காசு வரும்னு தங்களை ஒரு மாயைக்குள்ள வைக்கிறாங்க. சாகர நேரத்துல உங்க பேங்க் பேலன்ஸ் நினைச்சு நீங்க பெருமைப்பட மாட்டீங்க. என் பிள்ளைங்க கூட நான் எவ்வளவு நேரம் செலவு பண்ணேன், என் அப்பா அம்மாவோட கையை கோர்த்து நான் எவ்வளவு நேரம் பேசினேன், இதெல்லாம் தான் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். கொஞ்சம் நிதானிங்க. ஒரு நிமிஷம் மூச்சை ஆழமா இழுங்க. எதுக்காக இவ்வளவு வேகம்? எதுக்காக இவ்வளவு பதட்டம்? நீங்க நிதானமா போனாலும் இந்த உலகம் சுழலத்தான் போகுது. நீங்க இல்லைன்னாலும் உங்க கம்பெனி ஓடத்தான் போகுது. ஆனா நீங்க இல்லைன்னா உங்க குடும்பம் என்ன ஆகும்? அவங்களுக்கு நீங்க சம்பாதிச்சு வச்ச பணத்தை விட நீங்க இருந்த அந்த நினைவுகள் தான் முக்கியம். வாழ்க்கையில எப்போ எதை விடணும்னு ஒரு கலை இருக்கு. அந்த பக்குவம் வந்துட்டா உங்களுக்கு பணத்தோட பயம் இருக்காது. சரி, அப்போ வேலையை விட்டுட்டு இமயமலைக்கு போயிடலாமா? கிடையாது. வேலையில இருந்துக்கிட்டே பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டே எப்படி டென்ஷன் இல்லாம இருக்கிறது? அங்கதான் ஜனக மகாராஜா ஒரு வழியை காட்டுறாரு. அது எப்படின்னு அடுத்த பாகத்துல பார்ப்போம். ஏன்னா மன அழுத்தமில்லாத வருமானம்தான் உண்மையான வெற்றி. நண்பர்களே, இன்னைக்கு பணமே வேண்டான்னு சொன்னா அது ஒரு பொய். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல அடிப்படை தேவைகளுக்கு கூட பணம் கண்டிப்பா வேணும். ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த பணம் வர்ற விதம். சில பேர் சம்பாதிக்கிற பணம் அவங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். ஆனா பல பேர் சம்பாதிக்கிற பணம் அவங்களுக்கு இரத்த அழுத்தத்தையும் மன அழுத்தத்தையும் தான் கொடுக்குது. பணம் வருது, ஆனா அது நம்ம கொல்லுது அப்படின்னா அந்த பணம் நமக்கு தேவையா? இங்கேதான் ஜனக மகாராஜாவோட வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடம். அவர் ஒரு பெரிய சக்கரவர்த்தி, மிதிலை நகரோட ராஜா, எக்கச்சக்கமான செல்வம், பெரிய அரண்மனை, 1000 வேலைக்காரங்க. ஆனா அந்த மனுஷன் எப்படி வாழ்ந்தாரு தெரியுமா? ஒரு ராஜர்ஷி மாதிரி. அதாவது ராஜாவா இருந்தாலும் மனசளவுல ஒரு துறவியா வாழ்ந்தாரு. ஒரு முறை ஒரு துறவி ஜனக மகாராஜா கிட்ட கேட்டாரு, நீங்க இவ்வளோ பெரிய அரண்மனையில இவ்வளவு ஆடம்பரத்துல இருக்கீங்க, அப்புறம் எப்படி உங்களை ஒரு ஞானின்னு சொல்றாங்க? உங்களுக்கு இந்த செல்வத்து மேல ஆசை இல்லையான்னு கேட்டாரு. ஜனகர் சிரிச்சுக்கிட்டே அந்த துறவி கிட்ட ஒரு சின்ன பரிசோதனை செஞ்சாரு. அந்த துறவி கையில ஒரு கிண்ணத்துல நிறைய எண்ணெயை கொடுத்து, இந்த கிண்ணத்துல இருந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட சிந்தாம இந்த அரண்மனையை ஒரு ரவுண்டு சுத்திட்டு வாங்கன்னு சொன்னாரு. அந்த துறவி அந்த எண்ணெயையே கவனிச்சுக்கிட்டே ஒரு வழியா அரண்மனையை சுத்தி வந்துட்டாரு. ஜனகர் கேட்டாரு, அரண்மனையில எவ்வளவோ அழகான விஷயங்கள் இருந்துச்சு, எவ்வளவு கலைநயமான சிலைகள் இருந்துச்சு, அதெல்லாம் பாத்தீங்களான்னு கேட்டாரு. அந்த துறவி சொன்னாரு, இல்லமண்ணா, என் கவனம் முழுக்க அந்த எண்ணெய் சிந்தக்கூடாதுன்றதுல தான் இருந்துச்சுன்னாரு. அப்போ ஜனகர் சொன்னாரு, அதே மாதிரி தான் நானும். என் கவனம் முழுக்க அந்த பரமாத்மா மேலதான் இருக்கு. வெளியே நான் ஒரு ராஜாவா எல்லா கடமையையும் செய்யறேன், ஆனா என் மனசு அந்த பொருட்களோட ஒட்டவே இல்லை. இதுதான் ரகசியம். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்களா, இல்ல ஒரு வேலைக்கு போறீங்களா, அந்த வேலையை முழுமையா செய்யுங்க. ஆனா அந்த வேலையோட பலன்ல உங்க மனசை தொங்க விடாதீங்க. இது எனக்கு கிடைக்குமா, கிடைக்காதா, ஒருவேளை நஷ்டம் ஆயிட்டா என்ன பண்றதுன்ற அந்த பயம்தான் மன அழுத்தத்தை உண்டாக்குது. கிருஷ்ணர் சொல்றாரு, கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாசன. அதாவது உனக்கு வேலை செய்யறதுல மட்டும்தான் அதிகாரம் இருக்கு, அதோட பலன்ல இல்ல. நீங்க நல்லா உழைச்சிட்டீங்க, உங்க முயற்சியை முழுசா போட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றத அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுடுங்க. எப்போ நீங்க பலனை எதிர்பார்க்காம வேலையை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்க மனசு ஒரு பாரமில்லாத இறகு மாதிரி மாறும்.
மன அழுத்தமற்ற வருமானம்ன்றது என்ன தெரியுமா? எந்த வேலையை செஞ்சாலும் அதுல ஒரு நேர்மையும் ஒரு பிடிமானமோ இல்லாம இருக்கிறது தான். நீங்க உங்க டேபிளை விட்டு எந்திரிச்சு வரும்போது உங்க ஆபீஸ் டென்ஷனை அங்கேயே விட்டுட்டு வரணும். வீட்டுக்கு வரும்போது நீங்க ஒரு கணவனா, ஒரு அப்பாவா, ஒரு மகனா வரணும். ஆனா நாம என்ன பண்றோம்? ஆபீஸ் டென்ஷனை வீட்டுக்கு கொண்டு வர்றோம், வீட்டு கவலைய ஆபீஸுக்கு கொண்டு போறோம். பணம்ன்றது ஒரு கருவி, டூல். அந்த கருவி உங்களை இயக்கக்கூடாது, நீங்க அந்த கருவியை இயக்கணும். ஒரு டிரைவர் கார் ஓட்டுற மாதிரி தான். கார் வேகமா போகலாம், ஆனா டிரைவர் பதற்றப்படக்கூடாது. நிதானமா இருந்தா தான் கார் சரியான இடத்துக்கு போகும். நீங்க இன்னைக்கு கவலைப்படுறதால உங்க பேங்க் பேலன்ஸ் அதிகமா போறதில்ல. ஆனா நீங்க நிதானமா தெளிவான மனசோட ஒரு முடிவெடுத்தா அது உங்க பிசினஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். மன அழுத்தம் உங்க முடிவெடுக்கும் திறனை குறைக்கும், ஆனா அமைதி உங்க புத்தியை தீட்டும். உங்க வருமானம் உங்க அமைதியை விலை பேசக்கூடாது. லட்சக்கணக்கில் சம்பளம் தர்றான் ஆனா நிம்மதியே இல்ல அப்படின்னா அது ஒரு நரக வாழ்க்கை. கொஞ்சமா சம்பாதிச்சாலும் அதுல ஒரு நிம்மதி இருக்கணும். அந்த நிம்மதி எப்போ வரும் தெரியுமா? உங்ககிட்ட ஒரு நன்றி உணர்வு இருக்கும்போது தான் வரும். இந்த நன்றி உணர்வு தான் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மருந்தா இருக்கும். அது எப்படின்னு அடுத்த பாகத்துல பார்ப்போம். ஏன்னா கஜேந்திர யானை கஷ்ட நேரத்துல செஞ்ச அந்த ஒரு விஷயம்தான் அதை காப்பாத்துச்சு. நண்பர்களே, இன்னைக்கு காலையில நீங்க முழிச்சப்போ, இன்னைக்கு எனக்கு ஒரு புது நாள் கிடைச்சிருக்கு, நான் உயிரோட இருக்கேன்னு சொல்லி இறைவனுக்கோ இல்ல இந்த பிரபஞ்சத்துக்கோ ஒரு நன்றி சொன்னீங்களா? இல்ல, ஐயோ இன்னைக்கு திங்கக்கிழமையா, இன்னைக்கு அந்த மீட்டிங் இருக்கே, அந்த டென்ஷன் இருக்கேன்னு புலம்ப ஆரம்பிச்சிங்களா? நாம ஏன் எப்பவும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம்? என்கிட்ட காசு இல்ல, வசதி இல்ல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு ஏன் அடுக்கடுக்கா புகார் பட்டியல வச்சிருக்கோம்? ஏன்னா நாம நம்மக்கிட்ட இல்லாததை மட்டும்தான் பார்க்குறோம், நம்மக்கிட்ட இருக்கிறத மதிக்கிறதே இல்லை. இங்கே தான் நன்றி உணர்வு, அதாவது கிராட்டிடியூட், ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யும். கஜேந்திர மோக்ஷம் கதையை எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய யானை, ரொம்ப பலசாலி. ஆனா ஒரு முதலையால அதோட காலை பிடிச்சு இழுக்கப்படும் போது அதோட எல்லா பலமும் காணாம போச்சு. எவ்வளவோ போராடுச்சு, ஆனா முடியல. அந்த நேரத்துல அந்த யானை என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஏன் எனக்கு இந்த நிலைமை, நான் எவ்வளவு பெரிய யானை, எனக்கு ஏன் இப்படி ஒரு முதலையால கஷ்டம் வரணும்னு அது புலம்பல. அது ஒரு தாமரை மலர தன் தும்பிக்கையால தூக்கி அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லிச்சு. இந்த வாழ்க்கை நீ கொடுத்தது, இதோ இந்த மலரை உனக்கு சமர்ப்பிக்கிறேன்னு அந்த சரணாகதி நிலைக்கு போச்சு. அப்போதான் மகாவிஷ்ணு ஓடி வந்து அந்த யானையை காப்பாத்தினாரு. இதுல இருக்கிற தத்துவம் என்ன தெரியுமா? கஷ்டம் வர்றப்போ புலம்புறத விட அந்த நிலையிலையும் உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களை நினைச்சு நீங்க எப்போ நன்றி சொல்றீங்களோ அப்போதான் அந்த பிரபஞ்சத்தோட கதவு உங்களுக்காக திறக்கும். நன்றி உணர்வுன்றது ஒரு காந்த மாதிரி. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி சொல்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் வந்து சேரும். கையில இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட தெரியாதவனுக்கு கோடி ரூபாய் வந்தாலும் சந்தோஷம் வராது. ஏன்னா அவனோட மனசு எப்பவும் குறையத்தான் தேடிக்கிட்டு இருக்கும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வீடு இருக்கு, சாப்பிட சாப்பாடு இருக்கு, உங்களை நேசிக்க 4 பேர் இருக்காங்க. இந்த உலகம் எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கல. நீங்க ஒரு பாதுகாப்பான இடத்துல உட்கார்ந்து இந்த பேச்சை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். நாம ஏன் பணக்காரனாகணும்னு நினைக்கிறோம்? ஏன்னா மத்தவங்க முன்னாடி கெத்தா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையான கெத்து எது தெரியுமா? எந்த நிலையிலையும் மனசு தளராம, பரவாயில்ல இதுவும் ஒரு அனுபவம் தான்னு சிரிச்சுக்கிட்டே கடந்து போறது தான். நன்றி உணர்வு உங்ககிட்ட வந்துட்டா உங்களுக்கு பொறாமை வராது. ஏன்னா உங்களை விட ஒருத்தன் வசதியா இருந்தா அவனுக்கு அது கிடைச்சதுக்கு நீங்க சந்தோஷப்படுவீங்க. அவனுக்கு கொடுத்ததுக்கு நன்றி, எனக்கும் ஒரு நாள் கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வரும். கிருஷ்ணர் சொல்றாரு, யார் ஒருவன் தான் பெற்ற சிறிய விஷயத்துக்கும் நன்றி உள்ளவனா இருக்கானோ அவனுக்கு நான் பெரிய பொறுப்புகளை கொடுப்பேன். நீங்க உங்க ஆபீஸ்ல ஒரு பாஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு வேலையாள் செஞ்ச சின்ன உதவிக்கு நீங்க ஒரு தேங்க்ஸ் சொன்னா அவரோட முகம் எவ்வளவு பிரகாசமாகும். அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சமும். நன்றி உணர்வு உங்க மன அழுத்தத்தை குறைக்கும். அது உங்க உடம்புல இருக்கிற செல்களை புதுப்பிக்கும். நீங்க எப்பவும் பாசிட்டிவா இருக்க ஒரு வழியை தேடித்தரும். பணத்துக்காக ஓடுறப்போ அந்த வழியில கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிங்க. ஒரு மழை தூறல், ஒரு அழகான சூரிய உதயம், ஒரு குழந்தையோட சிரிப்பு, இதுக்கெல்லாம் காசு தேவையில்லை. ஆனா இதெல்லாம் கொடுக்கிற நிம்மதி கோடி ரூபாய்க்கு சமம். இன்னைக்கு ஒரு பயிற்சி எடுங்க. ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு உங்களுக்கு நடந்த ஒரு 3 நல்ல விஷயங்களை ஒரு டைரியில எழுதுங்க.
அது ரொம்ப சின்ன விஷயமா கூட இருக்கலாம். ஆனா அதை எழுதும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு நிறைவு வரும் பாருங்க, அதுதான் உண்மையான செல்வம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், உலகம் பற்றாக்குறை நிறைஞ்சதுன்னு நாம நினைக்கிறோம். எனக்கு கிடைச்சா உனக்கு இருக்காது, உனக்கு கிடைச்சா எனக்கு இருக்காதுன்னு ஒரு போட்டி போடுறோம். ஆனா உண்மை என்னன்னா, இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே அபரிமிதமா இருக்கு. அந்த அபரிமித சிந்தனை உங்களுக்கு வந்துட்டா நீங்க எப்பவும் பயப்பட மாட்டீங்க. அந்த உச்சக்கட்ட மாற்றத்தை நோக்கி தான் நாம அடுத்த பாகத்துல போக போறோம். ஏன்னா பற்றாக்குறையிலிருந்து அபரிமிதத்துக்கு வர்றது தான் வாழ்க்கையோட வெற்றி. நண்பர்களே, இதோ நாம இந்த பயணத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம வறுமை, ஆசை, உழைப்பு, தர்மம், நன்றி உணர்வுன்னு எவ்வளவோ விஷயங்களை பேசணும். ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய சக்தி இருக்கு. அதுதான் அபரிமித சிந்தனை, அபண்டன்ஸ் மைண்ட் செட். நாம ஏன் எப்பவும் பயந்துக்கே இருக்கோம்? காசு தீர்ந்து போயிடுமோ, வேலை போயிடுமோ, அடுத்தவன் நம்மளை விட முந்திட்டு போயிடுவானோ? இந்த எல்லா பயத்துக்கும் காரணம், நாம இந்த உலகத்தை ஒரு லிமிட்டெட் ஸ்டாக் இருக்கிற கடையா பார்க்கறோம். எனக்கு வேணும்னா நான் ஒருத்தன்கிட்ட இருந்து பிடுங்கணும்னு நினைக்கிறோம். ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு தெரியுமா? பூரணமத பூரணமிதம். அதாவது அதுவும் முழுமை, இதுவும் முழுமை. முழுமையில இருந்து முழுமையை எடுத்தாலும் அங்க முழுமைதான் மிஞ்சும். இந்த பிரபஞ்சம் அபரிமிதமானது. இங்க காத்து குறைவாயிருக்கா? சூரிய வெளிச்சம் கம்மியாயிருக்கா? இல்ல. அப்புறம் ஏன் பணம் மட்டும் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? செல்வம்ன்றது ஒரு எனர்ஜி. அது உங்க மனநிலை எப்படியோ அப்படித்தான் உங்ககிட்ட வரும். நீங்க இல்லை இல்லைன்னு நினைச்சா உங்ககிட்ட இருக்கிறது கூட போயிடும். ஆனா நீங்க என்கிட்ட எல்லாமே இருக்கு, இன்னும் வரும்னு அந்த அபரிமிதமான நம்பிக்கையோட இருந்தா உலகம் உங்களுக்காக வழிய கொடுக்கும். கிருஷ்ணர் குசேலருக்கு கொடுத்த செல்வத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. குசேலர் ஒரு சின்ன பொட்டலம் அவலைத்தான் கொண்டு போனாரு. ஆனா அந்த ஒரு பிடி அவலுக்கு பதிலா கிருஷ்ணர் அவருக்கு ஒரு சாம்ராஜ்யத்தையே கொடுத்தாரு. ஏன்னா கிருஷ்ணர் பற்றாக்குறைய பார்க்கிறவர் இல்ல, அவர் அபரிமிதமானவர். நீங்க ஒரு அடி முன்னாடி வச்சா அவர் உங்களுக்காக 10 அடி முன்னாடி வருவாரு. இன்னைக்கு உங்க பாக்கெட்ல இருக்கிற பணத்தை வச்சு உங்க தகுதியை எடை போடாதீங்க. நீங்க அந்த பரமாத்மாவோட பிள்ளை. இந்த உலகமே உங்களுக்கு சொந்தமானதுதான். இந்த சிந்தனை உங்களுக்கு வந்துட்டா நீங்க யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. தர்மமான முறையில உழைப்பீங்க, வர்றதை ஏத்துப்பீங்க, இல்லாதவங்களுக்கு கொடுப்பீங்க. இந்த நிமிஷத்துல இருந்து உங்க மனசை மாத்துங்க. நான் ஏழைன்னு சொல்லாதீங்க, நான் அபரிமிதமானவன்னு சொல்லுங்க. பணம்ன்றது ஒரு கருவிதான். அதை வச்சு இந்த உலகத்துல எவ்வளவோ நன்மைகள் செய்யலாம்னு பிளான் பண்ணுங்க. உங்க நோக்கம் பெருசாயிருந்தா அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்கும். வாழ்க்கைன்றது ஒரு ஓட்டம் கிடையாது, அது ஒரு கொண்டாட்டம். இன்னைக்கு உங்க கையில பணம் இருக்கலாம், இல்லாம போகலாம். ஆனா உங்ககிட்ட அந்த தன்னம்பிக்கைன்ற ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுதான் உங்களுடைய உண்மையான மூலதனம். எவன் ஒருத்தன் தன்னையே நம்புறானோ அவனுக்கு பணம்ன்றது ஒரு தூசியாத்தான் தெரியும். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன அந்த முக்கியமான அறிவுரை இதுதான். எழுந்து நில், போர் செய், உன்னோட கடமையை செய், பலனை என்னிடம் விட்டுவிடு. நீங்க செய்ய வேண்டியதும் அதுதான். பயத்தை விடுங்க, கவலைய விடுங்க, உழைப்புல நேர்மைய கொண்டு வாங்க, மனசுல தர்மத்தை வச்சுக்கோங்க. வெற்றி உங்க பின்னாடி தானா வரும். இந்த ஸ்கிரிப்டை நீங்க கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்கும்னு நான் நம்புறேன். அந்த மாற்றம் வெறும் 1 மணி நேரத்துக்கு மட்டும் இல்லாம உங்க வாழ்நாள் முழுக்க இருக்கணும். பணத்துக்காக பைத்தியமாகாதீங்க. பணத்தை உங்களை நோக்கி இழுக்கிற ஒரு காந்தமா மாறுங்க. தர்மம்தான் வழி, அமைதிதான் இலக்கு, அன்புதான் சக்தி. இப்போ கண்ணை திறங்க, உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தை பாருங்க. இங்க எவ்வளவோ வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கவலையில முடங்கி கிடந்தது போதும். இன்னைக்கு நீங்க ஒரு புதிய மனுஷனா மாற போறீங்க. உங்க பேங்க் பேலன்ஸ் என்னவா இருந்தாலும் சரி, உங்க மனசு ஒரு சக்கரவர்த்தியோட மனசா மாறட்டும். உழைப்போம், உயர்வோம்,